ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்சமான அம்மணி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 டேஸ்ட்டில் இனிப்பு மற்றும் காரம். வாங்க இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காரத்துக்கு தேவையானவை: தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், இது வறுத்த அரிசி மாவு, கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம், ஒரு 2 பத்தை தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி. இதை 3த்தையும் மிக்சியில் அரைச்சி தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இனிப்புக்கு வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்துட்டு வெல்லம் சேர்த்து மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோவாக இருக்கட்டும் அதோட மெஷர்மெண்ட்டு. அரிசி மாவை வறுத்துக்கணும்னு சொன்னோம் இல்லையா, வறுத்த அரிசி மாவை நீங்கள் இப்படி கோலம் இழுத்திங்கன்னா நல்ல கோலம் இழுக்க வரணும். அதுதான் பதம் வறுக்கிற அரிசிக்கு. இந்த மாதிரி கோலம் இழுத்தா வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வறுத்த அரிசி மாவை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டே வாங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், மாவாட்டை கரைக்க வேணாம். கொஞ்சமாக கலந்துகிட்டே வரும்போது உங்களுக்கு அது உருண்டை பிடிக்கிறப்ப தான் வரணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்து கை வச்சு செய்யுங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு அந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கையை வச்சு பிசைஞ்சு நம்ம நல்லா சாஃப்டான நமக்கு பூர்ண கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா மாவையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிடிச்சி ரெடி பண்ணியிருக்கிற உருண்டையை ஒரு இட்லி பானையில் ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆவியில் வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக சைடில் வச்சுடுங்க. அடுத்து இப்போ தாளிக்க வேண்டியது தான். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது சட்டுன்னு ரெடி ஆகிடும். காரம் சும்மா அதை போட்டு பெரட்டி தாளிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக இருக்கிற கொழுக்கட்டையில் பாதி மட்டும் இப்போ காரத்துக்கு சேர்த்திக்கோங்க. அதை சேர்த்துட்டு நம்ம தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதோட லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு லைட்டாக வறுத்து விடுங்க. அந்த பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் கூட உப்பு தூவிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு. மாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே பைண்டிங்க்கு கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க, ரொம்ப போட வேணாம். உப்பு தூவி நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4 இல்லை 5 சொட்டு லெமனு, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லெமன் இதில் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். லெமன் சேர்த்து புழிஞ்சிட்டு கலந்துட்டு சர்விங் பவுல் மாற்ற வேண்டியதான். இப்போ நமக்கு அம்மினி கொழுக்கட்டை ரெடி. அடுத்து இனிப்பு செய்கிறதுக்கு அந்த எள்ளு வேர்க்கடலை பூரணம், ஆவியில் வேக வச்ச கொழுக்கட்டை, இதை 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேனில் 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குனிங்கனாவே அது அந்த வெல்லம் உருகி உங்களுக்கு அந்த கொழுக்கட்டையில் நல்லாவே பைண்டிங் ஆயிரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் இங்கே சிங்கப்பூரில் விற்பாங்க. அதோட ஐடியா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனால தான் நான் இப்படி ட்ரை பண்ணேன். நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஸ்வீட்னா தான் பிடிக்கும் இல்லையா, அதனால தான் பசங்களுக்கு ஏன் அம்மணி கொழுக்கட்டை ஸ்வீட்டாகவும் செய்யக்கூடாது, நம்ம இப்படி செய்யலாமேன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து ஒரு பவுல் மாற்றிட வேண்டியது தான்.
ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்தமான அம்மினி கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.